அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, பெருக்குத்தொடர் என்ற பாடத்தில் எடுத்துக்காட்டு 2.50 பார்க்க போறோம். 0.666 முடிவில்லாம போயிட்டு இருக்கிற இந்த எண்ணிற்கு விகிதமுறு வடிவம் காணுங்க. சரிதானா? 0.666 அப்படின்னு முடிவில்லாம 6ஆ வந்துகிட்டு இருக்க இந்த எண்ணுக்கு 6ஆ பெருக்கெடுத்து ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்க 6 வந்து 6ஆ வந்துகிட்டே இருக்கு. அது முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு. என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல விகிதமுறு வடிவம் என்றால் என்ன? P/Q என்ற வடிவத்தில் எழுதப்படக்கூடிய எண்களுக்கு விகிதமுறு எண்ணின் பெயர். அது என்ன சார் P/Q அப்படின்னா, மேல ஒரு நம்பரு கீழே ஒரு நம்பர் 5/8 அல்லது 9/11 இப்படி எழுதக்கூடிய இந்த எண்களுக்கு விகிதமுறு எண்ணின் பெயர். இன்னொரு எண்ணு பின்ன எண்ணின் பெயர். சரிதானா? ஆனா நம்மளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கான்? 0.666 போய்கிட்டே இருக்கு நம்பர். இது ஒரு விகிதமுறு எண்ணு தான். இது போய்கிட்டே இருக்கு. இதை பின்ன வடிவத்தில் இந்த வடிவத்தில் மாற்றணும். 5/8 என்ற வடிவத்தில் இல்லை, மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் என்ற வடிவத்துக்கு மாற்றணும். இதை பின்ன வடிவத்துக்கு எப்படி மாற்றுறது? இதுதான் கணக்கு கேள்வி. இந்த போய்கிட்டு இருக்க முடியாம போய்கிட்டு இருக்க இந்த நம்பரை என்ன நம்பரா மாற்றணும்? விகிதமுறு வடிவத்துக்கு மாற்றணும். அந்த விகிதமுறு வடிவம் காண்கன்னு கேட்டிருக்கேன். விகிதமுறு வடிவம்னா என்னன்னா, P/Q என்ற வடிவத்தில் கொடுக்கப்பட்ட எண்ணை எழுதணும். எடுத்துக்காட்டாக 5/8 9/11 இப்படி எழுதலாம். ஒரு பின்ன வடிவத்தில் கொடுக்கப்பட்ட நம்பரை மாற்றணும். இதுதான் கேள்வி. பதில் எப்படி சார் செய்யறது அப்படிங்கிற பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு 0.66 அப்படி போயிட்டு இருக்க நம்பர். இந்த நம்பர் எப்படி பின்ன வடிவத்தில் மாற்றணும்? இதே கணக்கு 8ஆம் வகுப்புல இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட விகித எண்ணை வந்து விகிதமுறு வடிவத்தில் மாற்றலாம்னு சொல்லி 8ஆம் வகுப்புல இருந்துச்சு. ஆனா 8ஆம் வகுப்பு கணக்கு நம்ம இங்க செய்ய போறது இல்லை. நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கிறோம். கொஞ்சம் பெரிய பையங்களா ஆகிட்டோம். அப்ப அப்படிங்கிறனால நம்மளுக்கு வேற ஒரு முறை. அது என்ன முறை? நம்ம இப்ப என்ன தொடர் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பெருக்கு தொடர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முறையில இந்த கொடுக்கப்பட்ட கணக்கை அந்த பெருக்கு தொடரா மாற்றணும். எப்படி சார் பெருக்கு தொடரா மாத்துறது? கொடுக்கப்பட்ட நம்பர் 0.666 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. சரியா? சரி. இந்த நம்பரை எப்படி சார் பெருக்கு தொடரா மாத்துறது அப்படின்னா, இந்த 0.666 நான் முதல் 6 எடுத்துக்கிறேன். 0.6 பிளஸ் போட்டுக்கிறேன். இந்த முதல் 6க்கு பதிலாக 0. இந்த முதல் 6 நான் இங்க போட்டேன்ல, அப்ப அந்த இடத்துல 0, அந்த 6 முடிஞ்சு போச்சு. அடுத்த 6 இங்க எடுத்துக்கிறேன். 0.06 பிளஸ் இந்த 6 எடுக்கிறேன். இந்த 2 சைபரை இந்த 2 6ஐயும் சைபரா மாத்திக்கிறேன். 0.006 பிளஸ் இந்த 3 6ஐயும் 0 மாத்திட்டு நான் 4வது 6 எடுத்துக்கிறேன். அப்ப 0.0006 இப்படி போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 0.66 இந்த போய்கிட்டு இருக்கு இந்த நம்பரை நான் இப்படி எழுதுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, முதல்ல கூட்டுவோம். 0 எல்லாமே கூட்டுறது தானே. 0.6 எழுதிக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? 0.06 ஒரு சாந்தள்ளி எழுதணும். அடுத்தது 0.006 அடுத்தது 0.0க்கு நேரம் எழுதணும். 0.006 இப்போ எல்லாத்தையும் கூட்டினா மேலே 4 சைபர் 3 சைபர் இங்கே 2 சைபர் இங்கே 1 சைபர். இப்போ எல்லாத்தையும் கூட்டினா இங்கே 6, இங்கே 6 மட்டும்தான் இருக்கு. இங்கேயும் 6 மட்டும்தான் 6 மட்டும்தான் இருக்கு. அப்போ 6, இங்கே மேலே உள்ள 6 மட்டும்தான் இருக்கு. அப்போ 6 0.0. அப்போ இப்படி இந்த 0.666 எப்படி என்ன செய்யலாம்? முதல் நம்பர் 6, அதுக்கப்புறம் அடுத்து 0, அடுத்து 6, அடுத்து 3வது 6, 2 சைபர் 6, அடுத்து 4வது 6, இந்த 3 6ஐயும் 0 ஆகிட்டு 4வது 6 பிளஸ் அடுத்த நம்பர் 0.0.4 0 அப்புறம் ஒரு 6 இப்படி எழுதலாம். இப்போ நான் சொல்றது இந்த பாயிண்ட் வழங்கிட்டு இந்த பாயிண்ட் வழங்கினாத்தான் நம்ம கணக்கு செய்ய முடியும். அப்போ கொடுக்கப்பட்ட அந்த 0.00666 எக்ஸெட்ராவை நம்ம இந்த மாதிரி வடிவத்தில் எழுதலாம். இப்போ இது என்னதான் மாறிடுச்சு? இது முதல் உறுப்பு ஏ. சரிதானா? ரெண்டாவது உறுப்பு போய் முதல் உறுப்பு, மூணாவது உறுப்பு போய் ரெண்டாவது உறுப்பு. அது என்ன தொடர் ஆயிடுச்சு? ஒரு பெருக்கு தொடர் ஆகுது. இந்த 0.6, 0.06, 0.006 என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசையை அமைக்கின்றன. டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? அப்ப 6க்கு என்ன சூத்திரம்? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு, அப்புறம் மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு. மூணாவது உறுப்பு 0.006 பை ரெண்டாவது உறுப்பு 0.06. ஒரு புள்ளி வச்ச நம்பரை வகுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கீழே என்ன நம்பர் இருக்கோ அது எத்தனை இலக்கம்? ஒரு இலக்கம். அதால மேல உள்ள இலக்கத்தை என்ன செய்யணும்? ஒரு இலக்கம்ங்கிறனால 10ஆல மேலைங்களையும் பெருக்கணும். 10ஆல மேலைங்களையும் பெருக்கினா இது ஒரு ஸ்தானத்தள்ளி வந்துடும்.
புள்ளி 0 புள்ளி ஒரு நம்பரை புள்ளி வச்ச நம்பரை 10ஆல பெருக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வலது பக்கமா நகரும். கீழே 10ஆல பெருக்கும்போது புள்ளி அந்த பக்கம் வந்துடும். அப்ப விடை வந்து 6. அந்த பக்கம் இங்க 100 இருக்கு. 2 இலக்கம் இருக்கு. அப்ப 100ஆல மேலே இங்கே பெருக்கணும். அப்ப 100ஆல பெருக்கும்போது அந்த புள்ளியானது 2 ஸ்தானம் தள்ளி வரும். அப்ப 0.6 இங்க 100ஆல பெருக்கும்போது 6ன்னு வந்துடும். அப்ப 2 பக்கம் பாருங்க. இங்க 6ஆல அடிச்சோம்னா 0க்கு போகாது. 1 6 6. இங்க 6ஆல அடிச்சோம்னா 0.1. அப்ப 6 வந்து 2 பக்கம் இருக்கா? ஒரே மாதிரி இருக்கா? அப்ப கொடுக்கப்பட்ட இந்த தொடர் வரிசை என்ன தொடர்? இந்த தொடரா மாத்தணுமே. இது என்ன தொடர் ஆயிடுச்சு? பெருக்கு தொடர் ஆயிடுச்சு. சரி. அப்போ முதல் உறுப்பு A வந்து 0.6 பெருக்கு வீதம் 0.06/6 இதை நான் மாத்தி காமிச்சேன். R வந்து எத்தனை? 0.1. எண்ணிக்கை முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. எண்ணிக்கை என்னது? முடிவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. எண்ணிக்கை இன்ஃபினிட்டி. R வந்து 1 விட கம்மி. எண்ணிக்கை இன்ஃபினிட்டிவ்னா பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவில்லா உறுப்புகளின் கூடுதல் S infinity is equal to A/1 minus R. A/1 minus R. இதான் சூத்திரம். அப்போ இந்த இத இப்படி மாத்தி இத பின்னமா இதுக்கு பின்னம் தானே கேட்கறான். பின்னமா மாத்த போறோம். எப்படி மாத்துறோம் அப்படின்னு பார்ப்போம். பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் பார்த்துட்டோமா? S infinity. A வந்து எத்தனை போட்டிருந்தோம்? A வந்து 0.6. R வந்து 0.1. N வந்து இன்ஃபினிட்டி முடிவில்லாது. அப்ப S infinity is equal to A 0.6 by 1 minus 0.1. சரியா? சரி. இப்ப 0.6 மேல அது ஈஸி. 1ல இருந்து 0.1 கழிச்சா என்ன விட? 1ல இருந்து 0.1 கழிக்க போறோம். அப்போ இங்க புள்ளிக்கு புள்ளி வச்சுக்கோங்க. இங்க சைபர். 1க்கு 0 போகாது. இங்க இருந்து கடை வாங்குங்க. 1ல இருந்து கடை வாங்கினா இது 10 ஆயிரும். இது 0 ஆயிரும். 10ல இருந்து 1 கழிச்சா 9. புள்ளிக்கு புள்ளி 0க்கு 0. அப்போ 1ல இருந்து 0.1 கழிச்சா இது எத்தனை? 0.9. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புள்ளி வச்ச நம்பரை வகுக்கும் போது 10 முழு எண்ணா மாத்தி தான் வகுக்க முடியும். அப்ப இங்கேயும் ஒரு ஸ்தானம், இங்க ஒரு ஸ்தானம். கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. புள்ளி 0.1. அப்ப 9 ஒரு ஸ்தானம். அப்ப 10ஆல மேல எங்களையும் பெருக்குங்க. அப்ப 10ஆல 0.6 10ஆல பெருக்குனா 0.9 10ஆல பெருக்கணும். ஒரு நம்பரை புள்ளி வச்ச நம்பரை 10ஆல பெருக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி வந்துடும். அப்ப 6 ஆயிரும். இங்கே 0.9 10ஆல பெருக்குனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வலது பக்கமா வந்துடும். அப்போ 9 ஆயிரும். இப்போ 6/9 சுருக்குங்க. 2 3 6 3 9. அப்ப S infinity equal எத்தனை வருது? 2/3. அப்ப நல்ல கவனிங்க. இது என்ன நம்பர் ஆயிடுச்சு? பின்ன நம்பர் ஆயிடுச்சா? இப்போ கேள்வி என்ன? இந்த நம்பரை எந்த நம்பரா மாத்தணும்? விகிதமுறு எண்ணா மாத்தணும். சரிதானே? அப்ப இந்த நம்பரை விகிதமுறை எண்ணா மாத்தினா, பின்ன வடிவில் மாத்தினா 0.666 முடிவில்லாம போயிட்டு இந்த நம்பர் எப்படி ஆயிடுச்சு? பின்ன வடிவில் எப்படி ஆயிடுச்சு? 2/3 ஆயிடுச்சு. அப்போ கணக்குல கேட்டது பின்ன நம்பரா மாத்த, அதை பெருக்கு தொடர் வரிசையா மாத்திட்டு அதை முடிவில்லாத ஃபார்முலாவில் அந்த அந்த முடிவில்லாத தொடருக்கான ஃபார்முலாவில் போட்டு அந்த பின்ன அந்த நம்பரை எதா மாத்திட்டோம்? பின்னமா மாத்திட்டோம். 2/3. சரிதானே? மாணவர்கள் இந்த கணக்கு திரும்ப இருக்க, இந்த கணக்கு விளங்கலைன்னா திரும்ப இருக்க பார்த்துட்டு என்ன செய்யுங்க? உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிக்கிடுங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.